வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வியாபாரிகளை வஞ்சிக்காமல் அவர்களின் தேவையை அரசு செய்து கொடுக்க வேண்டுமென வணிகர்கள் உரிமை மாநாட்டில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு புதுச்சேரியில் மரப்பாலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் தலைமை தாங்க மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலதிபரும் தேசிய மக்கள் மன்ற நிறுவனருமான திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் வணிகர்களின் நாட்குறிப்பு புத்தகத்தை வெளியிட்டார். தொடர்ந்து அவருக்கு வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் செங்கோல் பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் அவர் நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில், வணிகர்கள் நாட்டின் முதுகெலும்பு, அவர்கள் அரசுக்கு வரி செலுத்த நல்ல வணிகம் இருக்க வேண்டும். இளைஞர்கள் படித்து முடித்தவுடன் வேலைவாய்ப்பு கிடைக்க வேலைவாய்ப்பு இருக்க வேண்டும். இவை இரண்டையும் உருவாக்க நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரி அரசு வியாபாரிகளை தொடர்ந்து வஞ்சிக்காமல் வணிகர்களின் தேவை என்ன என்பதை புரிந்து கொண்டு அரசு செய்து கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வேலை தேடி வெளிமாநிலம் செல்கிறார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் தற்பொழுது மூடப்பட்டுள்ள ரோடியர், சுதேசி, பாரதி பஞ்சாலைகளில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா தொடங்க வேண்டுமெனவும் குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். தொழில் செய்பவருக்கு அரசு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வலியுறுத்தினார். மாநாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட வணிக கூட்டமைப்பு நிர்வாகிகள், வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு பாசம்குரிய தம்பி, தங்கை, அம்மா, அப்பா, அனைத்து சொந்தங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இங்கே வருகை தந்திருக்கும் ஐயா அவர்கள், எம்எல்ஏ ஐயா அவர்கள், திருபுவனை கான்ஸ்டிடுவன்சி திரு அங்காளன் அவர்கள், என் தம்பி வில்லியம் ரீகன் ஜான்குமார் அவர்கள், பிரசிடென்ட் திரு பாண்டிச்சேரி ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷன் திரு பாபு அவர்கள், சீனியர் வைஸ் பிரசிடென்ட் திரு இ சீனிவாசன் அவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி திரு டி முருகபாண்டியன் அவர்கள், ட்ரெஷரர் திரு பி தங்கமணி அவர்கள், ஃபவுண்டர் சேர்மேன் புதுச்சேரி ட்ரேடர்ஸ் ஃபெடரேஷன் திரு எம்எல்ஏ அவர்களாம் சேர்ந்து உளவுக்கரை கான்ஸ்டிடுவன்சி திரு எம் சிவசங்கரன் அவர்கள். வணிகர்கள் இந்த நாட்டோடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு வரி கட்டக்கூடியதுக்கு நம்ம வணிகம் இருக்கணும், வியாபாரம் இருக்கணும். மக்களுக்கு படிச்சு முடிச்சோன்னு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தொழில் இருக்கணும். இதை ரெண்டுத்தையும் உருவாக்குறதுக்கு நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும். அதில் ஆட்சி புரியவர்கள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு அதை நல்லபடியாக அவங்க சுலபமாக செஞ்சு கொடுக்க வேண்டும். நம்ம புதுச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் நூற்றாண்டிலேயே நம்ம அந்த வீடியோ பார்த்த மாதிரி நம்ம இங்கேருந்து ரோமுக்கே நம்ம வணிகம் செஞ்சுருக்கோம். நம்மளோட தமிழ் நாடு அந்த காலத்து தமிழ் தேசமாக மன்னர்கள் இருக்கும்போதே, பாண்டியன் மன்னர்களாக இருக்கட்டும், சோழர் மன்னர்களாக இருக்கட்டும், பல்லவர்களாக இருக்கட்டும், நம்ம உலகத்துக்கே வணிகம் செஞ்சிருக்கிறோங்கிற தரவுகள் கிரீக் அவங்களோட ஹிஸ்ட்ரியிலையும் இடம்பெற்றிருக்கு. அது போக சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம சைனா, அது போக நம்ம ரஷ்யா, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் வணிகம் செஞ்சுருக்கோம். இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பே. இன்னைக்கு எப்படி நம்ம இவ்வளோ மாறப்பட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 1910 1910 வருஷத்துல புதுச்சேரி எக்கானமி எங்கேயோ இருக்கு. அன்னைக்கு துபாயா சிங்கப்பூர் பார்க்கும்போது துபாய் ஒரு பாலைவனமா இருந்தது. அன்னைக்கு ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க ஷேக்குங்களாம். இன்னைக்கு அதே ரோடு ஷேக் ஜயத் ரோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே ஒரே ஒரு பில்டிங் தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை மிகப்பெரிய பில்டிங் உலகத்திலே ஷேக் ஜயத் ரோடுன்னு சொல்லி துபாயில தான் இருக்கு. இதே சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா மலேசியா இது ஒரு ஸ்லம், இது நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு ஒதுக்குன நாடு தான் சிங்கப்பூர். அதே அந்த லீ குவான் யூ அன்னைக்கு இருக்கிற பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டை அப்படியே ஒரு டிராஸ்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாரு. ஸோ இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு இங்கே இருக்கோம்? புதுச்சேரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
2006 பார்த்தோம்னா 800 ஏக்கர் வந்து அரசாங்கம் வந்து அன்னைக்கே வந்து தொழில் வியாபாரம் செய்யறதுக்காக இண்டஸ்ட்ரி பார்க் பண்றதுக்காக இடம் எடுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ணல. அதுல அண்ணன் அங்காளன் சொன்ன மாதிரி ஜிப்மர் வந்து ஒரு காலேஜ் கட்டும், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் ரிசர்ச் சென்டர் பண்ணணும்னு வந்தவங்க கிட்டே வந்து சாங்ஷன் ஆன விஷயத்தையே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியோட வளர்ச்சியை வந்து முற்றிலும் இதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி இங்க இருக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 50 பிபிசி 2021 இதுபடி 50% மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குன்னு சொல்றாங்க, படித்த இளைஞர்களுக்கு. இதுல பார்த்தா 30% வந்து வேற மாநிலம், இங்கிருந்து கர்நாடகாவோ தமிழ்நாடோ ஹைதராபாத்ல போய் ஒரு வேலை செய்யற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதே மாதிரி வணிகர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் செய்யணும்னா சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ். எதா இருந்தாலும் நம்ம போனோமா ஒரு ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம்னா இம்மீடியட்டா ஒரு 30 நாள். ஆந்திர பிரதேஷ் அன்னைக்கு இந்தியன் டுடே கான்க்ளேவ்ல நானும் இருந்தேன். அவர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவரோட பையன் வந்திருந்தாரு. அப்ப எப்படி நீங்க வந்து அந்த ஆங்கர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், நீங்க மட்டும் எப்படி இப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? உங்க அப்பா வந்து அன்னைக்கு 5000 ஏக்கர் வந்து வீண்படுத்தி ஒரு இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்டை செஞ்சாரு. ஆனா அதுக்கு அவர் சொன்னது வந்து எங்க அப்பா அன்னைக்கு வந்து முட்டாள்னு சொன்னாங்க, ஒரு 5000 ஏக்கர் எடுத்து ஏர்போர்ட் பண்றது. பட் இன்னைக்கு பார்த்தா அந்த அந்த ஸ்டேட் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறதே அந்த ஒரு ஏர்போர்ட் தான். அது மட்டும் இல்லாம அவங்க இதுல வந்து ஒரு அப்ளிகேஷன் நீங்க கொடுத்துட்டீங்க, வணிகர் வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 45 நாள்ல வந்து அது வரல. அப்படி சப்போஸ் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கலன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து அது கிளியர்டுன்னு நேச்சுரலாக அது வந்துடும். ஸோ நாளைக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் இப்போ கையேந்தி இருக்க வேணாம். இங்க புதுச்சேரியில் கேள்விப்பட்ட ஒரு கரண்ட் கொடுக்கறது கூட நீங்க முக்கிய ஒரு பெரிய கஷ்டம்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் அவதிப்பட்டிருக்காங்கன்னு கேள்விப்படுறோம். இந்த அவதியெல்லாம் மாற்றி புதுச்சேரிய ஒரு உலகத்திலேயே ஒரு சிறந்த மாநிலமா உருவாக்கணுங்கிறது தான் என்னோட நோக்கம். என்னோடது மட்டும் இல்லை, என் கூட சார்ந்து வந்தவர்கள் அனைவரோட நோக்கமும் அதுதான். நான் வெளிநாட்டிலலாம் போய் படிக்கும் போது யோசிப்பேன், ஏன் நம்ம படிச்சு முடிச்சு இங்கேயே நம்ம செட்டில் ஆகலாம்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு தோன்றல் வந்துச்சு, ஏன் நம்மலாம் இருக்கப்பட்டவங்களாம் நம்ம அங்கே போய் நம்ம இருந்து செட்டில் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி இங்க இருக்க கஷ்டப்பட்டிருக்க நம்ம மக்களுக்கு யார் எப்படி செய்ய போறாங்க? ஏன் நம்ம நாட்டில் ஏன் சிங்கப்பூரா மாற்றக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்தது. அதான் எனக்கு உள்ள வந்த ஒரு முதல் தூண்டல். அதுக்காக அதை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். இங்க துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பார்க் இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு தனியாக பார்க் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு தனியாக பார்க் இருக்கும். இப்போ நீங்கள் சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கு மட்டும் 500 ஏக்கர் 1000 ஏக்கரில் வந்து அதுக்கு மட்டுமே ஒரு இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊரில் அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சின்ன சிறு தொழிலிருந்து பெருந்தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் எண்ட் டு எண்ட் ஒரு இடத்துல பார்க்கிங்கோட ஃபெசிலிட்டிஸோட கொடுக்கும்போது மக்கள் அங்கே வந்து உங்களுக்கு ரெண்டும் சீப்பாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வாங்குறவங்களுக்கு வந்து பொருள் சீப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுச்சேரி தான் இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் ஃப்ரண்டேஜ் இருக்கிற ஒரு ஊர். நேஷனல் ஹைவேஸ் வந்து இருக்கிற ஃப்ரண்டேஜ். நம்ம இவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜை வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பார்க்லாம் நம்ம பெருசாக பண்ணோம்னா வந்து கண்டிப்பாக வந்து மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து கண்டிப்பாக பொருள்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்களுக்கு ரேட்டும் குறைவாக இருக்கும், இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஐடி கம்பெனி மெயினாக இங்கே இருக்கிற எல்லாருமே கொண்டு போய் பெங்களூர்லேயும் ஹைதராபாத் சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏகப்பட்ட லேண்டு சிட்டிக்குள்ள போனோம்னா எதை பார்த்தாலுமே மூடி தான் கிடக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஃபெசிலிட்டின்னு பண்ணேன்னு சொன்னாங்க. 4 வருஷமா 5 வருஷமா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கடையை கட்டிட்டு இன்னைக்கு வரைக்கும் திறக்காம அதை மூடி வச்சுட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபேக்டரி ஏஎஃப்டி மில் எடுத்துட்டானோ அதுவும் பார்த்தாலும் ஒன்று வேலை செய்ய அது தொடங்கணும், இல்லையா வேற ஏதாவது பிரயோஜனப்படுத்துறதுக்காக ஒரு யூஸ் பண்ணும். அதையும் சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா இடமும் முக்கியமான இடங்கள் எல்லாமே பார்த்தா வீணா இருக்கு. இது மாதிரி ஏதோ ஒரு இடத்த எடுத்து ஒரு ஐடி பார்க் நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம இருக்க மக்கள் போய் வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணுங்கிற ஒரு தேவையே இருக்காது. அப்படி அவங்க இங்கேயே வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க கிடைக்கிற சம்பளத்தையும் நம்ம இங்க இருக்கிற மக்கள் இங்க இருக்க கடையிலேயே அவங்க செலவு பண்ணுவாங்க. இங்க இருக்கிற எக்கானமி, இங்க இருக்கிற புதுச்சேரியோட வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அவங்க இங்கேருந்து அங்கே போய் இருக்கும்போது அவங்க வாடகையா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அவங்க தங்குற இடமா இருக்கட்டும், முக்கால்வாசி காசு அந்த இதுக்கே செலவிடும். அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப கம்மியான ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி முக்கியமான, ஏன்னா
இப்ப பொட்டென்ஷியல் இல்லைன்னு இல்லை. இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு பாலைவனத்தையே சோலைவனமா மாத்துங்கிற போது நம்ம கிட்ட படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. என்னோட நண்பர் வியட்நாம்ல இருந்து வின்ஃபாஸ்ட்னு ஒரு கார் கம்பெனி வந்தாங்க. அவங்க இந்தியாவில் வந்து இடம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நான் சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டு மினிஸ்டர் கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க காரைக்கால் பார்த்தாங்க, நம்ம இங்கே குஜராத்தில் பார்த்தாங்க, மகாராஷ்டிரா பார்த்தாங்க, தமிழ்நாடு பார்த்தாங்க. மகாராஷ்டிரா குஜராத் உங்களுக்கு இலவசமாக லேண்டு தரேன், உங்களுக்கு என்ன வசதி வேணுமோ நான் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் தமிழ்நாடு சூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம இருக்கிற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு காமராஜர் தலைவர் இருக்கும் போதே எல்லாத்தையும் அன்னைக்கு ஒருத்தர் படிக்க வச்சார். அந்த படிப்பு தான் இன்னைக்கு நம்ம அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு உதவி பண்ணலைனாலும் அன்னைக்கு அவரு கொடுத்த அந்த இலவசம் உணவு திட்டம் அது வந்து அதனால மக்கள் இன்னைக்கு படிச்சு இன்னைக்கு எல்லாம் பெரிய ஆளாகி இன்னைக்கு மக்கள் வந்து மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்கேயோ படிச்சு நம்ம பெரிய லெவலில் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அரசாங்கமே இல்லைன்னா கூட நம்ம மக்கள் படிச்சது ஒரு முக்கியமான காரணமா இன்னைக்கு எல்லாரும் அவங்க வாழ்வாதாரமே மாறி போயிருக்கு. ஸோ அப்படி கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தூத்துக்குடியை வந்து செலக்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், தூத்துக்குடியில் போர்ட் இருக்கு, சீ போர்ட். ஸோ அந்த சீ போர்ட்டுக்கு ஃபைனல் பண்ணி முடிச்சாங்க. அதை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம காரைக்கால் போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அதை கொண்டு வரலாம்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். அப்படி இருந்தும் இங்கே எந்த சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்காதனால அதை நம்ம ட்ராப் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. இன்னைக்கு வந்து 500 பேர் 1000 பேருக்கு பக்கம் அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு அவங்க ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா காருமே மேனுஃபேக்சர் பண்ண எல்லா காருமே அவங்களுக்கு வித்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வரவேற்கக்கூடிய நிறைய கம்பெனிஸை நம்ம இதே மாதிரி ஏன் இவங்கெல்லாம் வரமாட்டுறாங்கன்னு சொல்லி விசாரித்தோம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மெயின் காரணம் சுஸ்லான் ஃபேக்ட்ரி இங்கே இருந்துச்சு. அப்போ வந்து ரவுடிசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. யாரை கேட்டாலும் மிரட்டுறாங்க, மிரட்டி மாமூல் கேட்குறாங்க. மாமூல் கேட்டால் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுறவன் ஃபஸ்ட்டு ஏன் சிங்கப்பூர் துபாய் வந்து இவ்வளோ இதாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சேஃப்டி வேணும். எப்போ பார்த்தாலும் ஒரு கொலை, வாரத்துக்கு ஒரு கொலை மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு கொலை. இது வரைக்கும் அந்த கொலைகளுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் ஒரு பதில் இல்லை. அன்னைக்கு லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா ஒரு கொலை பண்ணி வணிகர்கள் எல்லாம், அவர் வணிகர் சம்மந்தப்பட்டவர், அவர் வணிகர் எல்லாம் போராடி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கு ஒரு இந்த மாதிரி கொலைகளை வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருந்தால் எப்படி ஒரு வெளிநாட்டுக்காரங்களோ இல்லை எப்படி ஒரு வெளி மாநிலங்காரங்களோ எப்படி இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி போடுறதுக்கு முன் வருவாங்க? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசாங்கம் வந்து முன் வந்து சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், வரவங்கிட்ட முன்னாடியே வந்து எவ்வளோ கட்டிங் கேட்கறது, இதெல்லாம் பேசினா எப்படி வந்து முன்னாடியே ஒரு அமௌண்ட் ஒருத்தர் ஃபேக்ட்ரி போடுறதுக்கு முன்னாடியே வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்டங்கிற காரணங்கிற மாதிரி இது இருக்கு. எப்பவுமே வந்து மக்களை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிக்க விடும். அது ஆரம்பிச்ச பிறகு அந்த விஷயத்துல இருந்து வர லாபத்துல கண்டிப்பா அவங்க டாக்ஸ் கொடுக்க வரும். இன்னைக்கு ஜிஎஸ்டி வந்துருச்சு, இன்கம் டாக்ஸ் வந்துருச்சு, அனைத்து வகையான டாக்ஸ்கள் வந்துருச்சு. அந்த மாதிரி டாக்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம மாநிலத்தை டெவலப் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கெல்லாம் போய் நம்ம வர மக்களையும் ஆல்ரெடி இருந்த கம்பெனியே வெளியே அமிச்சிட்டோம். இனி புதுசாக வரவங்களுக்கு நம்ம மாற்றத்தை உருவாக்கினால் மட்டுமே புது வந்து ஃபேக்ட்ரியோ காலேஜோ இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஏதோ சேவ் வருவாங்களே தவிர அது இல்லைனால் நம்ம இது பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். என்னோட வேண்டுகோள், அரசாங்கம் வந்து வணிகர் மாநாட்டின் சார்பாக அவங்க முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் ஒன்று. இன்னொன்று, இந்த மக்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவையான பண உதவி நிதி உதவி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக 5000 பேர்த்துக்கு ஒரு 300 ரூபா கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது நான் முன் வந்து உதவி பண்ணுகிறேன். உங்களோட அன்பு ஆதரவும் என்னைக்கும் எப்பவும் தேவை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் தேசிய மக்கள் மன்றம் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. காமராஜ் நகர் மற்றும் திருபுவனை தொகுதிகளில் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு மழைநீர் குடியிருப்பு பகுதியில் புகாத வண்ணம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பசையில்லாத புதுச்சேரி என்னும் அற்புதமான நோக்கத்தை குறிக்கோளாக கொண்டு காமராஜ் நகர், பாகூர் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதிகளில் இலவச அன்னதான கூடங்கள் செயல்பட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி அவைத்திடல் எதிரே தேசிய மக்கள் மன்றம் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய மக்கள் மன்றத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது தேசிய மக்கள் மன்ற தலைவர் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் உடனிருந்தார்.
திறப்பு விழாவை முன்னிட்டு தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் மற்றும் தலைவருக்கு நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தேசிய மக்கள் மன்ற திறப்பு விழாவை முன்னிட்டு நிர்வாகிகள் சார்பில் தேசிய மக்கள் மன்ற நிறுவனர் மற்றும் தலைவருக்கு வேல் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான தேசிய மக்கள் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த மாணவர் உயிரிழந்ததற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த முதலாம் ஆண்டு மாணவன் எமர்ஜென்சி வே ஜன்னல் ஓரம் பயணம் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஜன்னல் திறந்ததில் கீழே விழுந்து மாணவன் தலையில் அதே கல்லூரி பேருந்து சக்கரம் ஏறியதில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த மாணவனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இயங்கி வரும் அன்னதான கூடத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்பொழுது மதிய உணவு அருந்த வந்த பொதுமக்களுடன் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களும் அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள், அன்னதான கூட ஊழியர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு இறந்த மாணவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் ஊழல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்த ஊழல் அரசை அகற்றுவதற்காக கடவுள் ரூபத்தில் வந்தவர்தான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் என சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் அவர்கள் பேசுகையில், கடந்த 25 ஆண்டு காலமாக புதுச்சேரிக்கு எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று தெரிவித்த அவர், புதுச்சேரியில் ஊழலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் நடைபெறும் ஊழலாட்சியை அகற்றுவதற்காக கடவுள் ரூபத்தில் வந்தவர்தான் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் என்று தெரிவித்த அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அவர் நிச்சயம் வெற்றி பெற்று புதுவை மக்களுக்கு நன்மை செய்வார். மக்களும் இதற்காகத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினார். 2001 முதலாக சட்டமன்ற உறுப்பினராக வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் நிறைவு செய்கின்றேன். இந்த என்னைக்கு 2001 என்னைக்கு எப்படி இருந்ததோ மாநிலனுடைய வளர்ச்சி அப்படிதான் இன்றளவுக்கும் இருக்கின்றது. நம்முடைய கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்வார், எங்கெல்லாம் அநீதிகள் அநியாயங்கள் நடக்கின்றதோ அன்றைக்கு நான் அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். நம்ம பகவத்கீதையிலே படித்திருக்கின்றோம், புராணங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதுபோல் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் ஊழலிலே திளைத்திருக்கின்றது. இன்றைக்கு இருந்த கிட்டத்தட்ட பல அரசு அதிகாரிகள் இன்றைக்கு வழக்கு போடப்பட்டு தலைமறைவாகப்பட்டு பெயிலில் வந்திருக்கின்றார்கள், சிறைக்கு சென்று வந்திருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்று சொன்னால் ஊழல் தான். இந்த ஊழல் அரசாங்கம் அகற்றிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இந்த ஊழல் அரசை அகற்றுவதற்கு மிகப்பெரிய சக்தியாக நம்முடைய அன்புக்கினிய எங்கள் அண்ணன் சார்லஸ் அவர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார்கள். புதிய பேருந்து நிலையத்தில் பூக்கடை, பழக்கடை, மாலை கடை என 53 கடைகளுக்கான ஆணை தொகுதி எம்எல்ஏ முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வியாபாரிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையத்தில் புதிய கட்டுமானத்திற்கு முன்பு கடை நடத்தி வந்த பழக்கடை, பூக்கடை, மாலை கடை என 53 பேருக்கு மீண்டும் அங்கு கடை ஒதுக்கப்பட்டு அதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஒதுக்கப்பட்ட கடைகளுக்கான ஆணையை வியாபாரிகளிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வருவாய் அதிகாரி பிரபாகரன் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடி அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித். இவரது மகன் கவிஷ் அதே பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் 4ஆம் ஆண்டு பயின்று வருகிறார். இன்று காலை இருசக்கர வாகனத்தில் தன்னுடன் படிக்கும் நண்பருடன் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார். கூடப்பாக்கம் அருகே சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். இதில் சாலையோரம் விழுந்த கவிஷ் தலை மீது லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் சம்பவ இடத்திலேயே கவிஷ் உயிரிழந்தார்.
உடன் வந்த கல்லூரி மாணவர் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பகுதி மக்கள் விபத்து ஏற்படுத்திய டிப்பர் லாரி உள்ளிட்ட 2 லாரிகளின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எரிந்து கொண்டிருந்த லாரியை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளி மற்றும் கல்லூரி நேரங்களில் கூடப்பாக்கம் சாலையில் கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் லாரி மோதி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று 2 மாதத்திற்கு முன்பு டிப்பர் லாரி மோதியதில் 2 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல், டீசலில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு உள்ள விதிமுறைகளை ஆட்டோக்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயங்குகின்றன. போக்குவரத்து துறை மூலம் புதிய ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவது, ஆட்டோக்களுக்கு அனுமதி வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் புதியதாக பர்மிட் வழங்கக்கூடாது, ஆட்டோக்களை முறைப்படுத்த வேண்டும், போக்குவரத்து துறை மூலம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கி வந்த சீருடைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் காரைக்கால் பேருந்து நிலையத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது போக்குவரத்து அதிகாரிகளையும் புதுவை அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். ஆட்டோ ஓட்டுநர்களை வேலைநிறுத்த போராட்டத்தினால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள், பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் ஆபரேஷன் விடியல் நடவடிக்கையால் பறிமுதல் செய்யப்பட்ட 56 கிலோ கஞ்சா சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலையில் தீ வைத்து அழிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை தடுக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் வெளிமாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்பட்டு மாணவர்கள், இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விநியோகம் மற்றும் பயன்படுத்தும் குழுக்களை ஒழிக்க போலீஸ் மூலம் ஆபரேஷன் விடியல் துவங்கப்பட்டது. இதையடுத்து சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் பெரியகடை மற்றும் முதலியார்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கஞ்சா விற்பனை தொடர்பான 10 வழக்குகளில் 56 கிலோ 156 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா நீதிமன்றத்தில் உள்ள குடோனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அந்த கஞ்சாவை தீ வைத்து அழிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பேரில் நீதிமன்ற குடோனில் இருந்த கஞ்சாவை போலீசார் மீட்டு வில்லியனூர் அருகே உள்ள துத்திப்பட்டு தனியார் கம்பெனிக்கு கொண்டு சென்றனர். அங்கு சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பிக்கள், போலீசார் மற்றும் போதைப் பொருள் அழித்தல் குழுவினர் முன்னிலையில் கம்பெனியின் பாய்லரில் போட்டு தீ வைத்து எரித்தழித்தனர். மாசு கட்டுப்பாட்டு துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் செல்லிப்பட்டில் சேதமடைந்த சங்கரபரணி ஆற்றின் வலது கரையை ரூபாய் 23.75 லட்சம் செலவில் சீரமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டின் மேல் பகுதியில் சேதமடைந்த சங்கரபரணி ஆற்றின் வலது கரையை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவிற்கு தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிய மக்கள் மன்றத்தினர் மற்றும் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செல்லிப்பட்டை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து ரூபாய் 22 லட்சத்தை சைபர் மோசடி கும்பலிடம் இழந்தார். செல்லிப்பட்டை சேர்ந்த பெண்ணை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலையாக வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக
ரூபாய் 22,05,000 முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்தார். பின் அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 3,15,700 ரூபாய், திருப்புவனையை சேர்ந்தவர் 57,799 ரூபாய், கிருமாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 11,774 என 4 பேர் மோசடி கும்பலிடம் 26,96,273 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தேசிய மாணவர் படை மற்றும் திருப்புவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து நடத்திய சுத்தம் சேவா இயக்கம் விழா காமராஜர் அரசு கலைக்கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி தேசிய மாணவர் படை மற்றும் திருப்புவனை ஆரம்ப சுகாதார மையம் இணைந்து சுத்தம் சேவா இயக்கம் நிகழ்ச்சியை 25/9/2025 அன்று காலை 10:30 மணிக்கு கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடத்தியது. தேசிய மாணவர் படை அலுவலர் முனைவர் கதிர்வேல் வாழ்த்துரை வழங்கி விழாவை தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் கனகவேல் தலைமை உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மருத்துவர் ஹேமந்த் சிறப்புரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து செவிலியர் சாந்தி சுத்தத்தின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். நிகழ்ச்சி நிறைவில் உடற்கல்வி இயக்குனர் அன்பழகன் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் உதவி செவிலியர் பச்சலா, தேசிய மாணவர் படை மாணவ மாணவிகள் ஆகியோர் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நண்பருடன் காதலியை பழக கட்டாயப்படுத்தி தாக்கிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தாம்பரம் பகுதியை சேர்ந்தவர் 31 வயது பெண். இவர் 6 மாதங்களுக்கு முன் வேளச்சேரி மால் ஒன்றில் நிருபன் என்பவரை சந்தித்தார். தொடர்ந்து அவரிடம் மொபைல் போனில் பேசி வந்தார். இருவரும் காதலித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வார இறுதி நாளை கொண்டாட கடந்த வாரம் இருவரும் புதுச்சேரி வந்தனர். ஆரோவில் தனியார் கெஸ்ட் ஹவுஸில் தங்கினர். அப்பொழுது அங்கு வந்த அவரது நண்பரிடம் அந்த பெண்ணை நெருக்கமாக பழக நிருபன் கட்டாயப்படுத்தினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பெண் நிருபனை கண்டித்தார். இதில் ஆத்திரமடைந்த நிருபன் அப்பெண்ணை தாக்கினார். இதில் அந்த பெண்ணுக்கு காயம் ஏற்பட்டது. இது குறித்து அப்பெண் அளித்த புகாரின் பேரில் சென்னையில் பதுங்கியிருந்த நிருபனை ஆரோவில் போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.